திமுக தொடங்கி 75 ஆண்டுகள் ஆனதையொட்டி அக்கட்சியின் பவள விழா சென்னையில் இன்று கொண்டாடப்படுகிறது. திமுக சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள், செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாள் மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாள் ஆகியவற்றை இணைத்து முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திமுக தொடங்கி 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததால் பவள ஆண்டு விழாவாக இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் இவ்விழாவில் பல்வேறு விருதுகளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். குறிப்பாக பெரியார் விருது பாப்பம்மாளுக்கும், அண்ணா விருது அறந்தாங்கி மிசா ராமநாதனுக்கும், கலைஞர் விருது ஜெகத் ரட்சகன் எம்பிக்கும், பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசனுக்கும், பேராசிரியர் விருது VP ராஜனுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு புதிதாக மு.க.ஸ்டாலின் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை முன்னாள் மத்திய இணையமைச்சர் SS பழனிமாணிக்கம் பெறுகிறார். சிறப்பாக பணியாற்றியவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். இவ்விழாவில் பங்கேற்க தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அமரும் வகையில் மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அனைவரும் விழாவை முழுமையாக காணும் வகையில் பெரிய அளவிலான மின்னணு திரைகளும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு வருகின்றன. விழாவிற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார்.